டைப்ரைட்டிங் சீனியர் சிலபஸ் தட்டச்சு முதுநிலை பாடத்திட்டம் பிப்ரவரி 2025 இந்த டைப்ரைட்டிங் சீனியர் கிரேடுக்கு சில மாற்றங்கள் செய்திருக்காங்க. லெட்டரில் சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து பார்த்துடலாம். பெஸ்ட் டைப்பிங் மெத்தட்ஸ். டைப் படிக்கும்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பார்க்க போகிறோம். டைப் வித்தவுட் சீயிங் த கீபோர்டு பார்க்காம டைப் பண்ணணும். கை டைப் பண்ணுறதை கண்ணு பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு கிவ் ரிதமிக் டச். ஒரே சீரான வேகத்தில் தட்டச்சு செய்ய வேண்டும். யூஸ் கரெக்ட் ஃபிங்கரிங். சரியான விரல்களை பயன்படுத்தி தட்டச்சு செய்யணும். யூ ஹாவ் டு டைப் வித் கான்சன்ட்ரேஷன். முழு கவனமும் டைப்பிங்கில் இருக்குமாறு பார்த்துக்கணும். டைப்பிங் சீனியர் கிரேடில் ஃபர்ஸ்ட் பேப்பர்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீடை தான் குறிக்கிறோம். ஸ்பீடு டைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பேப்பர். அதுக்கான டியூரேஷன் 10 minutes. மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. பேப்பர் 0 டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். லெஃப்ட் மார்ஜின் 10 டிகிரியில் வச்சுக்கணும். ரைட் மார்ஜின் 75 டிகிரியில் செட் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணுறவங்க ரைட் மார்ஜின் 65 டிகிரி வச்சுக்கணும். டபுள் லைன் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் பேப்பர் வேல்யூவேஷன். ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு மிஸ்டேக் பண்ணால் 1.4 மார்க் வந்து உங்களுக்கு குறைச்சிருவாங்க. அதுவே ஆஃப் மிஸ்டேக்னா 0.7 மார்க்ஸ். ஆஃப் மிஸ்டேக்னா என்ன அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கில் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணி அடித்தா தட் பிகம்ஸ் ஆஃப் மிஸ்டேக். ஒரு மிஸ்டேக்னா 1.4 மார்க் எடுத்துருவாங்க. அரை மிஸ்டேக்னா 0.7 மார்க்ஸு எடுத்துருவாங்க. செகண்ட் பேப்பர் 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம் இது வரைக்கும். செகண்ட் பேப்பரில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான டியூரேஷன் 60 மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. செகண்ட் பேப்பர் பாஸ் மார்க். 45 மார்க்ஸ் எடுத்தா செகண்ட் கிளாஸ், 60 மார்க்ஸ் எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 75 மார்க்ஸ் எடுத்தா டிஸ்டிங்ஷன், 100 மார்க்ஸ் எடுத்தா ஸ்டேட் அவார்ட். 45 மார்க்ஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது அதில் ஒரு கன்செஷன் இருக்குது. 45க்கு பதிலாக 35 மார்க் எடுத்தாலும் பாஸ் பண்ணிடலாம். அந்த குறையிற 10 மார்க்கை நீங்கள் செகண்ட் பேப்பரில் எடுத்துடணும். டோட்டல் 90 மார்க்ஸ் இருக்கணும் மினிமம். செகண்ட் பேப்பர் வேல்யூவேஷன். ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 1.4 மார்க். ஸ்பீட்லேயும் அதே ஒரு மிஸ்டேக்கு 1.4 மார்க்கு தான். செகண்ட் பேப்பர்லேயும் ஒரு மிஸ்டேக்கு 1.4 மார்க்கு தான். இங்கே வந்து ஆஃப் மிஸ்டேக்குன்ற அந்த கணக்கு கிடையாது. நீங்கள் எப்படி அடித்தாலும் ஒரு மிஸ்டேக் தான். செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். தமிழில் சொல்கிறதா இருந்தால் புள்ளி விவர பட்டியல். இதில் மல்டிபிள் ரோஸில் வரும். பேப்பர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா 0 டிகிரி, லெஃப்ட் மார்ஜின் 10 டிகிரி, ரைட் மார்ஜின் 75 டிகிரி. தமிழ் அடிக்கிறவங்க 65 டிகிரி ரைட் மார்ஜின். செகண்ட் பேப்பர் செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம். ரெண்டாவது கொஸ்டின் லெட்டர் வரப்போகுது. இந்த லெட்டருக்கு 40 மார்க், ஸ்டேட்மெண்ட்டாக்கு 60 மார்க். லெட்டர் எப்படி பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறது? 0 டிகிரியில் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். லெஃப்ட் மார்ஜின் 10 டிகிரி, ரைட் மார்ஜின் 70 டிகிரி. தமிழில் வந்து 60 டிகிரி. தமிழில் டைப் பண்ணுறவங்க ரைட் மார்ஜின் 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். செகண்ட் பேப்பர் செகண்ட் கொஸ்டின் லெட்டர். அந்த லெட்டரில் என்னெல்லாம் லெட்டர் வரும்னு பாருங்கள். அஃபிஷியல் லெட்டர் 1, அஃபிஷியல் லெட்டர் 2, டெமி அஃபிஷியல் லெட்டர், அஃபிஷியல் ப்ரொசீடிங்ஸ், லீகல் ப்ரொசீடிங்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர், மெமோரண்டம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் அரசு அலுவல் முறை கடிதம், நேர்முக கடிதம், அரசு அலுவல் முறை நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள், அரசு ஆணை, குறிப்பாணை. இந்த 7 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும் செகண்ட் பேப்பரில். அஃபிஷியல் லெட்டர் 1ன்றது செக்ரட்டேரியட்லேருந்து மற்றவங்களுக்கு போகிற லெட்டர். அஃபிஷியல் லெட்டர் 1. அஃபிஷியல் லெட்டர் 2ன்றது அதர் தேன் செக்ரட்டேரியட். செக்ரட்டேரியட் அல்லாத மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து போகிற லெட்டர் அஃபிஷியல் லெட்டர் 2. இந்த 7 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். மார்க் வந்து 40 மார்க்.
இந்த செகண்ட் பேப்பர் டைப் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம டைப் பண்ணணும். சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். ஓ அப்படின்னா ஆஃப்னு அடிக்கணும். ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருந்தா டிஹெச்இ த அப்படின்னு அடிக்கணும். எல்சி லோயர் கேஸ், டிஆர்எஸ் டிரான்ஸ்போஸ், ஸ்டெட் யூ ஹாவ் டு டைப் இட். தெரியாமல் கட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை டைப் பண்ணுங்கன்னு அர்த்தம். டபிள்யூ வித், டபிள்யூஇஎஃப் வித் எஃபெக்ட் ஃப்ரம், ஆல் கேப்ஸ். நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், எது ரைட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் அடிங்க. எஃப் ஃபார், யூசி அப்படின்னா அப்பர் கேஸ், என்பி அப்படின்னா நெக்ஸ்ட் பேராவா பிரிச்சு அடிங்க. ஹேஷ் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிங்க. நான் சேர்த்து எழுதிட்டேன், நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிங்க. கியூ அப்படின்னு இருக்கும், கியூ மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அது டி. அது டின்னா அதை டெலீட் பண்ணுங்க, டைப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். டபிள்யூஆர்டி வித் ரெஃபரன்ஸ் டு, டிஹெச் தட், எஃப்ஆர் ஃப்ரம். அதுவே தமிழ் அடிக்கிறவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ அப்படின்னா நீக்கிடுங்க, டைப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். ஆப்பா அப்படின்னா அடுத்த பத்தியா பிரிச்சு அடிங்க. அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை டாட் போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் டைப் பண்ணணும், அதை விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். மானா மாற்றுக, மாற்றி அடிங்க. ஹேஷ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிங்க. மேலேயும் கீழையும் பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா சேர்த்து அடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன உங்களுக்கு தேவை இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.